இந்த ரூபிக்ஸ் கியூப்ல முக்கியமானது என்னன்னா, இது வந்து கார்னர் பீஸ். மொத்தம் 8 கார்னர் பீஸ். இது பேரு எட்ஜ் பீஸ். இது எல்லாமே எட்ஜ் பீஸ். இது சென்டர் பீஸ். சென்டர்ல இருக்கு. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த சென்டர் பீஸ் எப்பயுமே மூவ் ஆகாது. இந்த சென்டர் பீஸ்ல உள்ள கலர் தான் மற்ற அதை சுற்றி உள்ள எல்லா பீஸோட கலரை டிசைட் பண்ணும். ஸோ சென்டர் பீஸ் ரெட்டாக இருந்தால் மற்ற எல்லா ரெட் பீஸ் தான் வரும். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கலைச்சிட்டு ரூபிக்ஸ் கியூபை ஃபர்ஸ்ட் லைன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே ரெட் பீஸ் இருந்தால் இங்கே எல்லாமே ரெட் பீஸ் வரும். அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு முதல்ல சால்வ் பண்ணக்குள்ள இந்த 2x2x3 ரெக்டாங்கிள் முதல்ல சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணும்போது இங்கே ஒயிட் ப்ளூ, இங்கே ஒயிட் ரெட் ப்ளூ பீஸ் வரும். ஸோ ஒயிட் ப்ளூ இங்கே இருக்குது, இதை நம்ம இங்கே கொண்டு போகணும். ஓகே, ஒயிட் ப்ளூ கொண்டு வந்தாச்சு. ஒயிட் ரெட் வரும். ஒயிட் ரெட் கொண்டு வந்தாச்சு. ஒயிட் ரெட். இப்போ ஒயிட் ரெட் ப்ளூ பீஸ் இங்கே இருக்கு. ஒயிட் ரெட் ப்ளூ கொண்டு வந்ததில் இப்போ இந்த ஒயிட் ரெட் மூவ் ஆகிடுச்சு. அதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்து கரெக்ட் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல ரெட் ப்ளூ வரும். ஓகே, இப்போ 2x2 ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது 2x2x3 ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணும். இங்கே ஏற்கனவே ப்ளூ எல்லோ கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ ரெட் ப்ளூ எல்லோ பீஸ் கொண்டு வரும். ரெட் ப்ளூ எல்லோ. இந்த 2x2x3 ரெக்டாங்கிளில் மிஸ்ஸிங் வந்து ரெட் எல்லோ. ஓகே, இப்போ நம்ம 2x2x3 ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். இப்போ அடுத்ததான் என்ன சால்வ் பண்ணுவோம்னா, அடுத்தது இந்த எட்ஜ் பீஸ் எல்லாத்தையும் கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வரும். ஏற்கனவே கரெக்டாக இருக்கிறது எதுன்னு பார்ப்போம். இந்த எட்ஜ் பீஸ் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது ஆரஞ்சு ஒயிட் வரும். இங்கே என்ன ஃப்ளிப்பாக இருக்குது, அதை நமக்கு ஆரஞ்சு ப்ளூ வரணும்.
இந்த எட்ஜ் பீஸும் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம், இந்த எட்ஜ் பீஸும் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். இப்போது இந்த 4 எட்ஜ் பீஸையும் சால்வ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எல்லா எட்ஜ் பீஸையும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போது ஹோல் கியூபையும் சால்வ் பண்ணோன்னா மீதி இருக்கிறது என்னென்னா 1 2 3 4 6 கார்னர் பீஸ். இந்த 6 கார்னர் பீஸை மட்டும் சால்வ் பண்ணோன்னா ஹோல் கியூபை சால்வ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், ப்ளூ ஆரஞ்சு ஒயிட். ப்ளூ ஆரஞ்சு ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது முதல்ல இங்கே இருக்குது. இதை நம்ம இங்கே கொண்டு வரணும். இது சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன வரும், ப்ளூ எல்லோ ஆரஞ்சு. கரெக்டான பீஸ் தான் இருக்குது, ஆனால் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 லேயரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். இப்போ மீதி உள்ளது இந்த 4 கார்னர் பீஸ் தான். இந்த கார்னர் பீஸில் இப்போ ரெட் ஒயிட் க்ரீன் வரும். ரெட் ஒயிட் க்ரீன் இங்கே இருக்குது. முதல்ல இங்கே மூவ் பண்ணுவோம். ரெட் ஒயிட் க்ரீன் வந்துருச்சு, ஆனால் ட்விஸ்ட் பண்ணணும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது, ஆனால் இது ரெண்டையும் ட்விஸ்ட் பண்ணணும். இது ஆன்டி கிளாக் வைஸ் ட்விஸ்ட் பண்ணணும். இது கிளாக் வைஸ். ஆல்மோஸ்ட் கியூபில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த 2 பீஸை மட்டும்தான். ஸோ இந்த பீஸை வந்து கிளாக் வைஸ் ட்விஸ்ட் பண்ணுவோம், இதை ஆன்டி கிளாக் வைஸ் ட்விஸ்ட் பண்ணுவோம். complete cube for solve பண்ணியாச்சு.